ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும், உலகத்தின் தாய் அப்படி மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். பாருங்கள், ஏசாயா 53:5 மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம்முடைய மீறல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளினால் குணமாகிறோம். இன்னைக்கு அநேகர் தங்களுடைய இருதயத்திலே வேதனைகளை சுமந்து செல்கிறீர்கள். வேதம் சொல்லுகிறது, அவருடைய முதுகானது உழுதுண்டவனின் நிலத்தை போல மாறிட்டான். அவர் காயங்களினால் தான் நமக்கு இன்றைக்கு தேறுதல். அவர் பட்ட காயங்களின் நிமித்தம் தான் இதய புண்களை அவர் துடைக்க முடிகிறது. அநேகர் உங்களுக்கு கொடுத்த கசை அடிகள், பொல்லாத வார்த்தைகள், அநேகர் உங்களுக்கு விரோதமாய் பேசின பேச்சுக்கள் இருதயத்தை புண்ணாக்கி இருக்கிறதோ? ஆண்டவர் அதை முதுகிலே சுமந்திருக்கிறார். பிரியமானவர்களே, உன் துயரமாகிய புண்ணை துடைப்பதற்காக முதுகிலே வாரினால் அவர் அடிக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்துவை கொல்கதா என்னும் மலைக்கு நேராக கொண்டு சென்றார்களாம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சீடர்களுக்கு தேர்தலாய் இருந்த இயேசு கிறிஸ்து, அவர்களுக்கு ஆறுதலாய் காணப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அன்றைக்கு கயவர்கள் சிலுவையில் அறைந்து கொண்டார்கள். கொடிய வேதனைகளுக்குள் இயேசு கிறிஸ்து கடந்து சென்றார். நம்முடைய பாவங்களுக்கு நிமித்தமாக, நம்முடைய அக்கிரமங்களுக்கு நிமித்தமாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தொங்கினார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து பட்ட வேதனைகள், அவர் பட்ட இன்னல்கள் ஏராளம் ஏராளம். வேதம் சொல்லுகிறது, அவருடைய முதுகானது உழுதுண்டவனின் நிலத்தை போல மாறிட்டாம். உலகத்தின் முழு பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்து உலகத்தை மன்னித்த மன்னிப்பாகிய சொல்தான் உலக ஆறுதலின் வார்த்தைகளில் பெரிய ஆறுதலின் வார்த்தை. அந்த வார்த்தை அநேகருடைய துயரங்களை மாற்றி இருக்கிறது, அநேகருடைய பாவங்களை மாற்றி இருக்கிறது, அநேகருடைய அக்கிரமங்களை மாற்றி இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே பாவமாய் எண்ணப்பட்டார், பாவமாக்கப்பட்டார். பிரியமானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்து மரித்து போனார், 3வது நாள் உயிரோடு எழும்பினார். இத்தனை நாளும் எங்களுக்கு ஆறுதலாய் இருந்த, எங்களுக்கு தேறுதலாய் இருந்த இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் மட்டும் கொண்டு சென்று விட்டார்களே, இனி யார் எங்களுக்கு ஆறுதல் தர முடியும்? இனி யார் எங்களுக்கு சுகத்தை தர முடியும்? யார் எங்களுக்கு ஆறுதலான வார்த்தையை பேச முடியும் என்று அந்த சீடர்கள் தவித்து போய் நின்ற நேரத்தில் தான், பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகள் என்ன? பரிசுத்த ஆவியானவரை நான் உங்களுக்கு அனுப்புவேன், நான் போனால் தான் அந்த பரிசுத்த ஆவியானவர் வருவார். தேற்றருவாளன், he is a comforter, you shall be comforted in Jerusalem. உங்கள் தாய் வீட்டிலே நீங்கள் தேற்றப்படுவீர்கள் என்று அர்த்தம். அதற்கு நீ வளர்ந்த ஊரிலே நீ தேற்றப்படுவீர்கள், நீ இருக்கிற இடத்திலே நீ மேன்மையாய் வைக்கப்படுவாய். You are my generation, you are my own people, I will comfort you and make you a comfort to many people என்று சொல்லுகிறார். I will comfort you and make you a comfort to many people.